நான் எப்போ எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் உடனே மனசுக்குள்ளார இந்த விஷயம் நடக்காது, முடியாது, சக்ஸஸ்ஃபுல்லாக நீ முடிக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மனசில் ஏதாவது குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னால் இதை பிரேக் பண்ணவே முடியல, இதை தாண்டி என்னால் எந்த விஷயத்தையுமே செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அதில் அந்த நெகட்டிவ் சைக்கிள், இந்த நெகட்டிவ் தாட் பேட்டர்னை எப்படி பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐஎம் அ லைஃப் கோச் மற்றும் ஹோபோனோபோனோ ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். நம்மளுடைய சேனலில் ஆழ்மனம், பிரபஞ்சம் மற்றும் ஹோபோனோபோனோ தியானத்தை தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்முடைய நெகட்டிவ் தாட் பேட்டர்னை எப்படி பிரேக் பண்ணுறது, எதிர்மறை உணர்வுகள் அடிக்கடி வந்துகிட்டே இருந்தால் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸை தொடர்ச்சியாக பார்க்க முடியும். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ. சரி, நம்முடைய எதிர்மறை உணர்வுகள் எங்கேருந்து வருது? நம்முடைய மனசுலேருந்து வருது. அது ரிப்பீட்டடாக வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒன்று நம்முடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்முடைய ஆழ் மனதில் பதிஞ்சு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நம்முடைய எப்பயோ நடந்த ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்காமல், அதனால் நம்ம பண விரயமோ இல்லை நேர விரயமோ இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு மன கஷ்டமோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில் அது நடந்திருக்கோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம மனசில் அது பதிஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால தான் அதுக்கு ரிலேட்டடான எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய போகிறப்ப, இல்லை புதுசாக எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்ய போகிறப்ப, நிஜமாகவே இந்த விஷயத்தை நீங்கள் முடிச்சிருவீங்களா? இல்லை இதனால் ஒரு போன தடவை நடந்த மாதிரி ஃபெயில் ஆகிட்டா என்ன பண்ணுறது, ஒரு ஃபெயிலியர் இருந்தால் எப்படி அதை பேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்மறை எண்ணங்கள் திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்குது. எதிர்மறை எண்ணங்கள் மட்டும் இல்லை, எதிர்மறை உணர்வுகளும் சேர்ந்து கொஞ்சம் விரக்தி, கொஞ்சம் ஏமாற்றம், இந்த மாதிரியான உணர்வுகளும் ஒரு கலவையாக நம்ம மனசுக்கு வர ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு செயலை செய்ய போகிறப்பயே மனசில் இப்படி கேட்குறப்போ நம்மளால் 100% இன்வால்வ்டாக அந்த வேலையை செய்ய முடியாது. அப்படியே அந்த வேலையை செஞ்சாலும் நடுவில் ஏதாவது ஒரு தடங்கல் வந்துச்சு, கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா உடனே நம்ம கொஞ்சம் பின்னாடி யோசிக்க போயிடுவோம். அச்சச்சோ, நம்ம நினச்சது சரிதானா, இந்த தடவையும் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எந்நேரமும் நம்ம மனசுக்குள்ளார இருந்து நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சின்ன தடங்களை கூட அதை நம்மளால் தாண்ட முடிகிற ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனாலும் அதை நம்மளால் செய்ய முடியாமல் அதை பாதியிலே நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு என்ன சொல்லுவோம், போன தடவையும் இந்த மாதிரி தான் ஆச்சு, இந்த தடவையும் இந்த மாதிரி தான் ஆச்சு. ஸோ என் வாழ்க்கையில் சந்தோஷங்கிறதே வராதா, சக்ஸஸ்ங்கிறதே வராதா, எப்போ பார்த்தாலும் தோல்விகள் தான் எனக்கு எப்போதுமே வருமா, அது ஒரு தொடர்கதையாகவே போயிடுச்சே அப்படின்னு நிறையா தடவை திருப்பி 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 அதையே யோசிப்போம். ஸோ நம்ம எதை யோசிக்கிறோமோ அங்கே தான் நம்மளுடைய அட்டென்ஷன் போகும், அங்கே தான் நம்மளுடைய எனர்ஜியும் போகும். அப்போ என்ன ஆகும், அந்த நெகட்டிவான விஷயங்களை யோசிக்க யோசிக்க நம்ம இன்னும் அப்செட் ஆகி இன்னும் வருத்தப்பட்டு அது இன்னும் ஸ்ட்ராங்காக மனசில் பதிஞ்சிடும். ஸோ யோசிச்சு முடித்தோன்னே என்ன ஆகும், நம்மளோட எனர்ஜியெல்லாம் ட்ரெயின் ஆகிடும். ரொம்ப அப்செட் ஆகி பேசாமல், ரொட்டீன் வேலையை கூட செய்யாமல் பேசாமல் இருந்துருவோம். ஸோ இது மாதிரி பல நாட்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். காரணம் என்னென்னா, அந்த ரிப்பீட்டடான நெகட்டிவ் தாட் பேட்டர்ன். சரி, இதை எப்படி பிரேக் பண்ணுறது? ஏன்னா இது ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு தொடர்கதை மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கே. இது என்ன செய்யுது? இதை பிரேக் பண்ணாதான் நம்மளால் எந்த விஷயத்தையுமே புதுசாக செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். சரி, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், 2 விஷயங்கள் தொடர்ந்து இதை செய்யலாம். என்னென்னா, பாசிட்டிவ் அஃபர்மேஷன், 2வது விஷுவலைசேஷன். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு எதை திருப்பி ரிப்பீட்டடாக நினச்சிக்கிட்டே இருக்கோ அதை தான் அது ரொம்ப ஆழமாக மனசில் பதிச்சுட்டு திருப்பி ஒவ்வொரு தடவையும் அதை மனசில் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ இதையே நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸை ரெகுலராக ரிப்பீட்டடாக சொன்னால்தான் நம்ம அந்த ஓல்டு தாட் பேட்டர்ன் பிரேக் ஆகி, நம்ம எதிர்மறையாக நினைத்த விஷயங்கள்லாம் பிரேக் ஆகி புதுசாக நம்ம சொல்கிற விஷயங்கள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையோட, நிதானத்தோட திரும்பி இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். சரி, இது பாசிட்டிவ் அஃபர்மேஷன் மட்டும் இல்லை, விஷுவலைசேஷன். அதாவது நம்ம நினைக்கிற விஷயம், இவ்வளவு நாள் நம்ம வருத்தத்தோடு இருந்திருப்போம், வருத்தமான உணர்வுகளை வெளிப்படுத்தியிருப்போம், நம்மளுடைய பிஹேவியரும் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்முடைய நடை, உடை, பாவனை, நடவடிக்கைகள் எல்லாமே ஒரு நெகட்டிவான விஷயங்கள் மாதிரிக்கு ரிலேட்டடான ஒரு நடவடிக்கைகள் தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம பாசிட்டிவ் அஃபர்மேஷன் சொல்ல விஷுவலைசேஷன் செய்ய செய்ய நம்முடைய பிஹேவியர் மாற ஆரம்பிக்கும், நம்முடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கும், நம்முடைய உணர்வுகள் மாற ஆரம்பிக்கும், நம்ம ஒரு பாசிட்டிவ் பர்சனாக மாற ஆரம்பிப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய செயல்கள் அது பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஒரு பாசிட்டிவ் பர்சனாக மாற மாற அந்த எதிர்மறை எண்ணங்கள் மனசில் வந்தது இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிறதே உங்களுடைய ஒரிஜினல் ஒரு குணாதிசயமாக மாறிடும். நீங்கள் எப்போதுமே பாசிட்டிவாக நினைப்பீங்க, பாசிட்டிவாக ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க, சந்தோஷமாகவும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் தன்னம்பிக்கையாகவும் எப்போதுமே இருப்பீங்க. அப்போ அதே மாதிரியான நடை, உடை, பாவனை, நடவடிக்கைகள் எல்லாமே
ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அப்போ நீங்கள் செய்கிற செயல்களும் பாசிட்டிவான விஷயங்களை கண்டிப்பாக கொண்டு வந்து தரும். ஸோ அப்போ பாசிட்டிவான ரிசல்ட்ஸை உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஏன்னா உங்கள் எண்ணங்கள் தான் உங்கள் நிஜத்தை உருவாக்குது. ஸோ அந்த எண்ணங்கள் மாற மாற நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா நல்ல விஷயங்களும் உங்களால் வாழ்க்கையில் பெற முடியும். ஸோ அதுக்கு செய்ய வேண்டியது நெகட்டிவ் தாட் பேட்டர்னை பிரேக் பண்ணணும். அதுக்கு செய்ய வேண்டியது பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸையும் விஷுவலைசேஷனையும் தொடர்ந்து செய்ய வேண்டியது தான். இதை ரெண்டையும் ரிப்பீட்டடாக நீங்கள் செய்ய செய்ய ஓல்டு நெகட்டிவ் தாட் பேட்டர்ன் பிரேக் ஆகி நியூ பாசிட்டிவ் தாட் பேட்டர்ன் உருவாக ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.